வணக்கம் குழந்தைகளா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்க தானே? சரி, இன்னைக்கு என்ன திருக்குறள் கதைன்னு பாப்போமா? திருக்குறள் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். ஒரு சிறிய கிராமத்தில் மீனா என்ற ஒரு சிறுமி வாழ்ந்தாள். மீனாவிற்கு மாம்பழம் என்றால் மிகவும் பிடிக்கும். ஆனால் சில ஆண்டுகளாக அந்த கிராமத்தில் உள்ள பழமையான மாம்பழ மரம் ஒன்று ஒரு பழம் கூட கொடுத்தில்லை. அனைவரும் சொன்னார்கள், இந்த மரம் வயதாகிவிட்டது, இனி இதனால் பழம் தர முடியாது. மீனா சோகமானாள். ஆனால் அவளது பாட்டி கூறியதை நிலைத்து பார்த்தாள். தெய்வத்தால் ஆகாததென்றாலும் முயற்சி செய்தால் அந்த செயலுக்கான பலன் நிச்சயம் உண்டு என்று. அதனால் மீனா தினமும் மரத்திற்கு அமுத நீர் கொடுப்பதாக நினைத்து கொண்டே நீர் கொடுத்தாள். அதற்கு உரமிட்டாள். பழம் வருமாறு அன்புடன் பாடல்கள் பாடினாள். கிராம மக்கள் அவளை பார்த்து சிரித்தார்கள். இப்படியெல்லாம் செய்தால் மட்டும் மரம் பழம் தந்துவிடுமா என்று கேலி பேசினார்கள். மீனா வருத்தப்பட்டாள், சோகமானாள். ஆனால் அவள் முயற்சியை கைவிடவில்லை. தொடர்ந்து உரமிட்டு நீர் பாய்ச்சி அதனோடு அதிக நேரம் செலவிட்டாள். ஒரு நாள் இரவில் முழு சந்திரன் மரத்தின் மீது வெளிச்சம் வீசியது. அப்பொழுது மரம் மெதுவாக ஒளிரும் துளிர்களை காட்டத் தொடங்கியது. அதிலிருந்து அனைத்து இலைகளும் படர்ந்து விரிந்தன. மீனா மனம் எங்கும் மகிழ்ச்சியால் நிறைந்தாள். மரத்தின் வேர்களிடம் நன்றி கூறினாள். ஒரு சில நாட்களில் அந்த மரத்தில் பழங்கள் பழுத்தன. மரம் முழுக்க மாம்பழங்களாய் இருந்தது. கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டனர். மாம்பழங்களை ஆவலாக பறித்தனர். மீனா சிரித்துக்கொண்டே கூறினாள், முடியாதது போல் தோன்றினாலும் முயற்சி செய்வதால் அதற்கான பலன் நிச்சயம் வரும். முயற்சி எப்பொழுதும் வீணாவதில்லை. அந்த நாளிலிருந்து கிராமத்து மக்கள் எல்லாரும் தொடர்ச்சியான உழைப்பும் முயற்சியும் பெரிய பலன் தரும் என்பதை நினைவில் வைத்தனர். மீனாவும் மகிழ்ச்சி அடைந்தாள். என்ன குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதே போல உங்களிடமும் தொடர்ச்சியான முயற்சியும் உழைப்பும் இருந்தால் உங்களுக்கும் நீங்கள் விரும்பியது நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. சரி, இதே மாதிரி இன்னொரு அற்புதமான கதையில சந்திப்போமா? டாடா.